பிரியங்கா அருள்மோகன் நடிப்பில் வெளிவந்த டிக்டாக்குங்கிற தமிழ் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா கேள்விப்படல அப்படின்னாலும் இந்த படத்தோட அந்த லீக்டு சீனுக்காகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரியங்காவை இந்த படத்தில் இப்படி நடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த படம் தேட்டரில் வரதா இருந்துச்சு, கடைசி நேரத்தில் வராமல் போச்சு. பட் இப்போ இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் 3 மணி நேரம் படங்க. ஆனால் இப்பொழுதுக்கு 2 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சீன்ஸில் டிலீட் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்படி எடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரில. ஆனால் அழகாக கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். ஆனால் பழைய டெம்ப்ளேட்டை போட்டு தான் பார்த்தீங்கன்னா படம் எடுத்துருக்குறாங்க. ஸோ நான் பிரியங்கா அருள்மோகன் எப்போ வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் வராங்க. பட் இந்த படத்தில் பிரியங்கா அருள்மோகனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸே ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் சொல்வேன். ஆக்சுவலி படத்தோட ஹீரோயின் சுஷ்மா ராஜ் தான். ஸோ அவங்க தான் படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பேஸில் வராங்க. ஸோ கதை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இந்த ஸ்கேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹவுஸை இந்த மாலில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட பேய் வீடை பார்த்தீங்கன்னா மாலில் நடத்திட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேய் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நடத்தினவங்களோட ஆவி இருக்குது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வருது. அந்த ஆவி எதனால் இறந்து போச்சு, ஸோ அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இதை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்களம் நகருது. படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான என் கேட்டால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியங்கா அருள்மோகனுக்காக தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இல்லை பிரியங்கா அருள்மோகனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அவங்களோட ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பாதி சீன்ஸை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் மெயினாக லீக்டு சீன்ஸில் எல்லா சீன்ஸுமே இதில் இருக்குது. ஆக்சுவலி IMDbல 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி படம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ 2 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ 1 மணி நேரம் எங்கே போச்சு அப்படின்னு தெரில. ஆனால் அந்த 1 மணி நேரம் டூரேஷனை படத்தில் ஆட் பண்ணியிருந்தாலுமே இந்த படம் டோட்டலாகவே ட்ராகிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த 2 மணி நேரம் படமே பயங்கரமாக ட்ராக் அடிக்குது, பயங்கரமாக போர் அடிக்குது. அப்படிங்கும்போது அந்த 1 மணி நேரம் ஆட் பண்ணியிருந்தாலும் இந்த படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன்.